எம்சிக்யூ பார்த்துட்ருக்கோம். எ பர்சன் கிராசஸ் 600 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட் இன் 5 மினிட். வாட் இஸ் இஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஸ்பீட் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதில் ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் கேட்குறாங்க. சரியா? கிலோமீட்டர் பை ஹவரில் கேட்குறாங்க. ஆனால் கொடுத்தது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 1000 மீட்டர் வந்து 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். கரெக்டாக? 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். கரெக்டாக? அப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றினா அப்போ 1 மீட்டர் வந்து எவ்வளோனா 1/1000 கிலோமீட்டர். ஓகே, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கு? 600 மீட்டர். அப்போ 600 மீட்டர்னால் இங்கே பாருங்கள், இந்த 1 மீட்டர் எவ்வளோனா 600னா 600ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 600/1000 வருமா? ஸோ இப்போ கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6/10 கிலோ. அப்போ 600 மீட்டர் எடுத்துகிட்டு 6/10 கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மினிட்டையும் மாற்றுறோம். நம்மளுக்கு தெரியும் 60 மினிட் வந்துட்டு 1 hour. கரெக்டாக? அப்போ 1 மினிட் எவ்வளோ? 1/60 hour. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 5 மினிட்ஸ். அப்போ 5 மினிட்ஸ்னால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5/60 hourனு வரும். ஸோ இப்போது கிலோமீட்டர்லேயும் ஹவர்லேயும் மாற்றிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அதில் கேட்குறனால நம்ம அதில் மாற்றிக்கிட்டோம். இப்போ 600 மீட்டர் எடுத்துகிட்டு கிலோமீட்டரில் போட்டிங்கன்னா 6/10 கிலோமீட்டர்னு வரும். டைம் வந்து 5 மினிட்ஸை வந்து 5 மினிட்ஸ்னால் 5/60 hour. அப்போது 5 மினிட் எடுத்துகிட்டு 5/60 ஹவர்னு மாற்றிக்கலாம். இப்போது கிலோமீட்டர் பை ஹவரில் வந்துருச்சு. ஓகேவா? கிலோமீட்டர் பை ஹவர். ஸோ இது எப்படி எழுதலாம்? 6/10 இன்ட்டு இது மேலே போச்சுன்னா 60/5ன்னு ஆகிடும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 36/5ன்னு வருமா? இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7.2ன்னு வரும். இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? பி. 7.2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?